கையல் பண்ற விஷயம் ஒன்னொன்னும் வந்து சரியா தப்பா அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எழில வந்து தேடணும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே தான் இருக்காளே தவிர வேற எந்த விதமான முயற்சியும் வந்து பண்ணவே மாட்டேங்கிறா. ஸோ நம்ம ஆனந்தியை மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து தேடி அப்படி இப்படின்னு அலைஞ்சு இழைஞ்சு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா எழிலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் யாருமே வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்கவுங்க உங்க வேலையை பார்த்துட்டு வந்து வீட்டிலேயே தான் இருக்காங்களே தவிர வேற எதுவுமே வந்து பண்றது கிடையாது. கையில் தான் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து வெளியில தேட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களுமே எந்த விதமான முடிவும் பண்ண மாதிரியே வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கேர்லெஸ்ஸே இல்லாத ஒரு விஷயமா வந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து சிவசங்கரி வந்து எப்படியாவது இந்த கையில பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுத்ததை இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் அவளுக்கு வேணும் தான். ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் சரி தான் புருஷனை காணோம் அப்படின்னா போயிட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி என் புருஷனை காணோம், இந்த மாதிரி லைட்டா எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காக நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சிவசங்கரை சும்மா விடுவாங்களா? எப்படா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்தா கங்கணம் கட்டிட்டு தான் வந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதாண்டா சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த கையல் மேல கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்ல வீட்டுக்கு வந்து நம்ம கையில வந்து அரெஸ்ட் பண்ணிட்டும் வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிட்டு வர்றாங்க. பின்னாடியே வந்து மூர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனம், காமாட்சி எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு உள்ளே வந்தவொடனே வந்து அவங்க கேட்குறாங்க, எதுக்கு மேடம் என் பொண்ணை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்போது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண தான் வந்து செய்ய முடியும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புருஷனை காணோம், வீட்டோட மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கூட வந்து கொடுக்கவே இல்லையே. அப்போது உங்கள் மேலே தான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு வேளை எல்லாருமா சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையிலுமே வந்து சொல்கிறேன், ஐயோ மேடம் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து சின்ன சண்டை, அந்த சண்டையில் தான் அவர் வந்து வெளியில் போயிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேறு பிரச்சனையில் இருந்ததுனால அவரை வந்து என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை தேடிக்கிட்டே இருக்கேன். எப்படியாவது அவர் போகிற இடம் எல்லா இடத்துக்குமே நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இருந்தாலுமே நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, நீ சொல்கிற இந்த ட்ராமா கதையெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் வந்து ஆள் கிடையாது. உண்மையிலேயே வந்து நீ வந்து உன் புருஷனை காணோன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். புள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அக்கறை கூட உனக்கு வந்து கிடையாதா? அப்போது குடும்பமாக சேர்ந்து நீங்கள் எல்லாரும் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்களா அந்த பையனை? அந்த பையன் இப்போ எங்கே இருக்கா, என்ன நிலமையில இருக்கான்னு கூட உங்களுக்கு வந்து தெரியலையா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே வந்து மூர்த்தி, காமாட்சி 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. யாரும் உங்ககிட்ட வந்து தப்பாக தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவ்வளோ பெரிய சண்டைலாம் வந்து கிடையாது. சின்ன ஒரு மனஸ்தாபம் தான் ஆகியிருக்கு. அதனால மாப்பிள்ளை எங்கேயோ வந்து போயிருக்காரு, கண்டிப்பாக வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வந்து வீட்டில் சின்ன சண்டை அப்போ வந்து மாப்பிள்ளை வெளியில் போயிருக்காரு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து போய் தேடி கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கா. இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக நடந்த விஷயம்தான். அதனால தான் இப்பயுமே நாங்கள் வந்து மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் கண்டிப்பாக வந்து அவர் போகிற இடத்துக்கு தான் போயிருப்பாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள் பண்ணலை. நீங்கள் என்னடான்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து நடக்கலை. வேறு யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லி தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமாட்சியும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இவன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே விசாரணை பண்ணுறேன். எப்படி விசாரிக்கணுமோ அந்த விதத்தில் நான் விசாரித்தா என்ன உண்மை அப்படிங்கிறது வெளியில் வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள், நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம், ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த சிவசங்கரி சொன்னதை தான் நீங்கள் வந்து கேட்பீங்களா? ஏன் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது பணம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மூர்த்தி வந்து வார்த்தையை விட்டுறாரு. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூர்த்தி சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. தனம் சொல்கிறாங்க, மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டாரு மேடம் அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்து பேசணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையை எல்லாருமே வெளியில் போகிறீங்களா, இல்லை கடத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ கான்ஸ்டபிளை கூப்பிட்டுட்டு இவங்க வெளியில் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கையில் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எழிலுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே.
நம்ம மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வேற குடுத்துட்டாங்களே! இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியில வந்தவுடனே, "என்ன மூர்த்தி இப்படி ஆயிருச்சே! சம்மந்தி அம்மா இப்படி தேவையில்லாம நம்ம கயல் மேல வந்து இப்படி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களே! ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! நம்ம போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஆமா, அவங்க கிட்ட போயிட்டு என்னம்மா நம்ம பேச முடியும்? அவங்களோட புத்தி தான் என்னன்னு நமக்கு தெரியாதா என்ன? வேணும்னே அவங்க வந்து கயல பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லன்னா எதுக்கும்மா தேவையில்லாம சும்மா இருக்கும்போது அவங்க இந்த மாரி வந்து பண்ணணும். இது எல்லாமே பிளான் பண்ணி தாம்மா பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கணும்மா. அப்பதாம்மா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நான் அன்புக்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்புக்கு கால் பண்றாங்க. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்புகிட்டயுமே வந்து எங்கேயாவது இருந்தாலும் எழில் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவெடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து எழில வந்து கூட்டிட்டு வரப்போறாங்களா? இல்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சிவசங்கரி வந்து எழில் பார்த்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எப்படியும் இவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வாழ வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால வேற ஏதாவது விஷயங்கள் இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.